ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் சிவிக்ஸ் டேர்ம் 2ல் வரக்கூடிய லெசன் ஹியூமன் ரைட்ஸ். சரிங்களா? இந்த லெசன்லேருந்து ஒரு 42 பாசிபிள் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க முதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் ரெஃபர்ட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி? சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை குறியீடு. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரோசா பார்க்ஸ். ரோசா பார்க்ஸ்ன்றவங்க எதனால சுயமரியாதை குறியீடுன்னு அழைக்கப்படுறாங்கன்னா, இது வந்து 1955 வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாண்டோகமேரிக்காலேருந்து அலபாமா வரையும் பஸ் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க நம்ம ரோசா பார்க்ஸ். சரிங்களா? டிக்கெட் எடுத்து ஒரு சீட்டில் அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்திருக்கும் போது ஒரு வெள்ளையர் வந்து இந்த சீட்டில் நீ உட்காரக்கூடாது, இதெல்லாம் நீ இந்த இடத்துல உட்காரக்கூடாது, நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்திரிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அதுக்கு ரோசா பார்க்ஸ் வந்து நான் காசு கொடுத்து வாங்கின சீட்டு தான் வந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எதிர்த்து நிற்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இன ஒதுக்கல் போராட்டமாக மாறுது பின்னடைவில். சரிங்களா? இந்த போராட்டத்தில் அவங்க வந்து வெற்றியும் கண்டுறாங்க. அதனால தான் இந்த சம்பவத்தின் மூலியமாக வந்து அவங்க வந்து ஒரு சுயமரியாதை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்த இதில் வந்து இதிலே பாருங்கள், ஆப்ஷன் ஏ மலாலான்னு இருக்குது. மலாலா பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பெருசாக பெண் கல்வி பற்றி போராடினவங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களா, பிரித்திகா யாஷினி. இந்த பிரித்திகா யாஷினி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை. சரிங்களா? நீதிமன்றத்தின் மூலியமாக போய் தன்னோட வேலையை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை மறுக்கப்பட்டது. அந்த வேலையை வந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போட்டு தனக்கான வேலை வாய்ப்பு வந்து உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, அருணா ராய். அருணா ராய்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் உரிமை உரிமை சட்டத்தினுடைய செயல்பாட்டாளர்கள். சரிங்களா? ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதோட பெரிய ஆக்டிவிஸ்ட் இவங்க. சரிங்களா? யாராருன்னு பார்த்தீங்கன்னா அருணா ராயும் நிக்கில் தேவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம். சரிங்களா? இது எப்போ கொண்டு வரப்பட்டது அதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1989. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், பெண்களுக்கு மூதாதைய சொத்துரிமை. தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் 1989 படி பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா அந்த சட்டம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2005. 2005 என்னது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்து வாரிசு சட்டம். சரிங்களா? தமிழ்நாடு வாரிசு திருத்த சட்டம்னா 1989. அதே மத்திய சட்டம்னா 2005. 2005 சட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிக்கப்படாத மூதாதைய சொத்துக்கு வந்து பெண்கள் வந்து உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி பாருங்கள், ஜூலை 2018. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரள அரசு வணிக நிறுவனங்கள் சட்டம் 2018. இது வந்து ஜூலை மாதம் 2018 தான் ஏற்றுறாங்க. இது என்னன்னு சம்பவம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து வணிக நிறுவனங்களில் வேலை பார்க்குற பெண்கள் வந்து இடைவெளியே இல்லாமல் 12 முதல் 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களே, அந்த வேலை நேரத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஆப்ஷன் டி பாருங்கள், அக்டோபர் 2005. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டம். அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட வருடம் தான் இது, அக்டோபர் 2015. தேர்ட் கொஸ்டின், குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்டு லேபர் வாஸ் லெட் பை டேஸ் இன் 1998. சரிங்களா? குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்டு லேபர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளருக்கு எதிரான உலகளாவிய நடைபயணம் தான் அது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கைலாஷ் சத்யாத்ரி. சரிங்களா? இங்கே பாருங்கள், பச்பான் பாச்சோ ஆந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்ற என்ற இயக்கத்தை தொடங்கினவர் வந்து இவர் தான். இது என்ன பண்ணுறாருன்னா 80,000 கிலோமீட்டர் நீளமுள்ள குழந்தைகள் உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு. சரிங்களா? குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்டு லேபரை முன்னெடுத்தவர். சரி, யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1998. சரிங்களா? ஆப்ஷன் பி பாருங்க, FW டி கிளார்க். ஆப்ஷன் சி நெல்சன் மண்டேலா. சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த பற்றியும் பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆப்ஷன் டி பாருங்க, நிக்கில் தேவ். நிக்கில் தேவ்னு நம்ம என்ன பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் முக்கியமான பங்கு பெற்ற ஆக்டிவிஸ்ட் யார், இவங்க நிக்கில் தேவும் அருணா ராய். சரிங்களா? ஃபோர்த்து கொஸ்டின், போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2012. சரிங்களா? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. இதில் முதல் ஆப்ஷன் பாருங்கள் 2009. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். அதான் 2009 நிறைவேற்றப்பட்டது. ஆப்ஷன் பி பாருங்கள் 2007. 2007 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நல பராமரிப்பு சட்டம் 2007. சரிங்களா? ஆப்ஷன் சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1989 பார்த்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட், வாரிசு உரிமை சட்டம். ஃபிஃப்த் கொஸ்டின், இன் ஜூன் 1893 Mahatma Gandhi was thrown off the train at
ஓகேங்களா? தொடர் வண்டியிலேருந்து எந்த எந்த இடத்துலேருந்து எதிரியை தூக்கி வெளியே எறியப்பட்டார் அப்படின்னு தான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீட்டர்ஸ் மாரிபர்க். சரிங்களா? 1893 வந்து பிரிட்டோரியா இடத்துக்கு போயிட்டு இருக்காரு தொடர் வண்டியில். இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில். சரிங்களா? அப்படி உட்காந்துருக்கவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து போகிறாரு. அங்கே வந்து ஒரு வெள்ளையர் வந்து நீ கருப்பினத்தவராக இருக்கும், உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ் மாரிபர்க்னு வர்ற ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் தான் அவர் வந்து அங்கே ஓடுற வண்டியிலேருந்து தள்ளி விடப்பட்டார் அப்படின்ட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பீட்டர்ஸ் மாரிபர்க் என்னும் இடத்தில் ஓடும் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார். 6th கொஸ்டின். இது வந்து ஒரு அசசன் ரீசன் டைப்பில் எடுத்திருக்கேன். அசசன் என்னன்னு பாருங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரப்போஸ்ட் டு டீல் வித் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் வார் அண்ட் டு ப்ரிவென்ட் சச் ஹேப்பனிங்ஸ் இன் ஃபியூச்சர். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. சரிங்களா? 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை சமாளிக்கவும் எதிர்காலத்தில் உலகப் போர் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்கவும் நோக்கமாக கொண்டு 1945 ஐநா சபை தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 1945 யுஎன்ஓ வந்து ஆரம்பிச்சது. அசன் கரெக்ட். ரீசன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உலகப் போரோட கான்சிக்வன்சஸ் தடுக்கவும் இனிமேல் இந்த மாதிரி உலகப் போர் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் 1945 உருவாக்கப்பட்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். 7th question. The Universal Declaration of Human Rights was proclaimed by United Nations General Assembly in Paris on. சரிங்களா? உலகளாவிய மனித உரிமையின் பேரறிக்கை வந்து எந்த வருஷம் வந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிசம்பர் 10, 1948. சரிங்களா? The Universal Declaration of Human Rights அதாவது மனித உரிமையின் வரலாற்றில் ஒரு மைல்கல். இது வந்து 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற பொதுச்சபை தேர்தலில் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பொதுச்சபை தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 217A. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் ஆப்ஷன் பி பாருங்கள். 26 ஜனவரி 1950 வந்து நம்மளுக்கே தெரியும் இது வந்து இந்தியாவோட ரிபப்ளிக் டே. சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. 12 அக்டோபர் 1993. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் அன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? 12 அக்டோபர் 1993 வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி 28 நவம்பர் 1989. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உரிமைகள். சரிங்களா? ஐநா சபை 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி அன்று குழந்தைகளுக்கான உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 10 டிசம்பர் 1948 பார்த்தீங்கன்னா இது யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்து ஆப்ஷன் பியை விட்டுருங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு. ஆப்ஷன் டி 20 நவம்பர் 1989 பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் உரிமையில வந்து அந்த பிரகடனத்தை வந்து ஏற்றுக்குச்சு யூஎன். 8th question. Which of the following is true about நெல்சன் மண்டேலா? சரிங்களா? கீழே இருக்கிறதுல நெல்சன் மண்டேலா பற்றி உண்மையான விவரம் எதுன்னு கேட்குறாங்க. நெல்சன் மண்டேலா raised his voice against apartheid. சரிங்களா? அப்பார்த்தைடுக்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க. அப்பார்த்தைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் நிலவக்கூடிய ஒரு இன ஒதுக்கல். சரிங்களா? இந்தந்த நிறத்தவர் வந்து இந்தந்த இடத்துல தான் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த நிறத்திலான ஒரு பாகுபாடை காட்டுறது அந்த அப்பார்த்தைடுன்றது. ஆமாம், அதுக்காக குரல் கொடுத்தாரு. சரி, ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஹி வாஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் ஆஃப்டர் 27 years. ஆமாம், 27 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தால் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆனார். அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் FW கிளார்க் ரிலீஸ்ட் ஹிம் இன் 1990. ஆமாம், 1990 தான் ரிலீஸ் பண்ணார் FW கிளார்க். சரிங்களா? அப்புறம் மண்டேலா லெட் த ஆஃப்ரிக்கன் காங்கிரஸ் டு விக்டரி அண்ட் பிகேம் த பிரசிடென்ட் இன் 1994. ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆல் த அபோவ் எல்லாமே கரெக்ட் தான். 9th question. Which right is referred to the basic right offered by the law of the government to every person regardless of race, nationality, color, gender, age and religion etc. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிவில் ரைட்ஸ். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமை உரிமைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இனம், தேசியம், நிறம், பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படக்கூடிய உரிமைகளை குறிப்பது இந்த வந்து சிவில் ரைட்ஸ். சரிங்களா? இது வந்து ரெஃபர் டு அஸ் அ பேசிக் ரைட் ஆஃபர்டு பை அ லா. பேசிக் ரைட் ஆஃபர்டு பை அ லான்றது தான் இதில் வந்து கீ பாயிண்ட். பேசிக் ரைட் ஆஃபர்டு பை அ லான்றது எந்த லானா சிவில் ரைட்ஸ் லா. சரிங்களா? சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸோ ஹியூமன் ரைட்ஸோ கூட கிடையாது. சிவில் ரைட்ஸ் தான் ஆன்சர். 10th question. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் an autonomous body constituted on. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 1993. ஓகேங்களா? 12 அக்டோபர் 1993 தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது அமைக்கப்பட்டது. சரிங்களா? இது ஏற்கனவே நம்ம அந்த கொஸ்டின் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம திருப்பி பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் இந்த இயர்ஸ் வருஷங்கள்லாம் நம்மளுக்கு இன்னும் நல்லாவே மனப்பாடம் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க.
10th டிசம்பர் 1948. அது என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சரிங்களா, யுஎன்டிஹெச் பார்த்தோம். அதை தான் வந்து யுனைடெட் நேஷன் யூஎன் வந்து ஏற்றுக்குச்சு சரிங்களா, மனித உரிமைக்கான பிரகடனம்னு சொல்லிட்டு பார்த்தோம் தமிழில் சம்திங் சரிங்களா. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1915 வந்து நம்ம ரிபப்ளிக் டே, அதை வந்து அப்பயே ஸ்கிப் பண்ணிட்டோம். 12th அக்டோபர் 1993 தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த 28th நவம்பர் 1989 பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக யுனைடெட் நேஷன் வந்து அந்த ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டனால தான் 28th நவம்பர் 1989. கொஸ்டின் நம்பர் 11, இது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் டைப்பில் கொடுத்துருக்கேன். இந்தியன் ஆர்டிகல்ஸ் வந்து அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே மாற்றி அமைக்க எல்லாமே நேராக தான் கொடுத்துருக்கேன். அது அப்படியே என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 39D என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர் ஈக்குவல் வேஜஸ் டு மேல் அண்ட் ஃபீமேல் சரிங்களா, ஆண் பெண்ணுக்கு சமமான வேலை சமமான ஊதியம் சரிங்களா. ஆர்டிகல் 24 பார்த்தீங்கன்னா நோ சைல்டு பிலோ 14 years மஸ்ட் எம்ப்ளாய்ட் இன் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா. ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையுமே 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது ஆர்டிகல் 24 சரிங்களா. ஆர்டிகல் 45 பார்த்தீங்கன்னா 14 வயது வரைக்குள்ள பசங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வழங்குறது சரிங்களா. அப்புறம் ஆர்டிகல் 21A பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இதுவும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் 6 to 14 years ஆஃப் ஏஜ் சரிங்களா. 45 வந்து அதேன்னு சொல்லுது, 21Aவும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது 45, 21A பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குள்ளவர் வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. 12th கொஸ்டின், இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த சைடு இருக்க வந்து ரைட்ஸு, இந்த பக்கம் எத்தனை ரைட்ஸ் இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் எத்தனை டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் மொத்தம் எத்தனை ரைட் டு ஃப்ரீடம் இருக்குது பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதுக்காண்டி தான் மெயினாகவே இது கொடுத்தது 30 ஆர்டிகல்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 13th கொஸ்டின், இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன்ஸ் பிலோ டேஷ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் மைன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆர் அதர் ஆக்குபேஷன்ஸ் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஃபேக்ட்ரிஸில் மைன்ஸில் எந்த ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடங்களில் வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்றது தான் சட்டம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 14th கொஸ்டின், இது வந்து ஒரு அசசன் ரீசன் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். அசசன் என்னன்னு பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகக்னைஸ் அட் இன்டர்நேஷ்னல் லெவல் சரிங்களா. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அங்கீகரிக்கப்பட்டதா சரி. ரீசன் வந்து தீஸ் சர்வ்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் எ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சரிங்களா. அரசுக்கு உட்பாட்டு நெறிமுறைகள்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டியில் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரீசன் சரிங்களா. இது என்னென்ன ஆப்ஷன் பார்ப்போம். ஏ ஒன்லி ட்ரூ, ஆர் ஒன்லி ட்ரூ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. ஏன்னா போத் ரெண்டுமே கரெக்டு தான். ஹியூமன் ரைட்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் அட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஆமாம், அதுக்கு இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் இருக்குது, கரெக்டு தான் சரிங்களா. இது வந்து சட்டத்தால் பிணைக்கப்பட்டது கிடையாது சரிங்களா. இது வந்து ஒரு கோட்பாட்டு நெறிமுறை தான், அது வந்து வழிகாட்டியாக தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ரெண்டும் கரெக்டு தான், ஆனால் இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இதனால வந்து இது இன்டர்நேஷ்னல் லெவலில் வைக்கல. ரெண்டுமே இண்டிவிஜுவலாக கரெக்டான பாயிண்ட்டு, பட் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத பாயிண்ட் தான். 15th கொஸ்டின், த காவலன் SOS ஆப் இஸ் லான்ச் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ரீசன், அடுத்து திஸ் ஆப் இஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ் சரிங்களா. இது எது? ஆன்சர் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஒன்லி ட்ரூ, ஆர் ஒன்லி ட்ரூ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ் சரிங்க. இது அசசன் ரீசன் மாதிரி கிடையாது, ரெண்டுமே ரெண்டு கூற்றுமே சரியா தப்பா அப்படின்ட்டு தான் கேட்டிருக்கு சரிங்களா. அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி ட்ரூ. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஆபத்து காலங்களில் உதவிட காவலன் SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமாம் பாருங்கள், காவலன் SOS ஆப் இஸ் லான்ச்டு பை தமிழ்நாடு. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், திஸ் ஆப் இஸ் ஒன்லி ஃபார் உமனா, அதுவும் கரெக்டானு பார்ப்போம். பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இச்செயலியின் உதவியை எளிதில் அணுகலாம் சரிங்களா. ஃபார் உமன்ஸ் மட்டும் பர்சனலாக கிடையாது, இது யாருனாலுமே இந்த ஆப்பை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ ஆன்சர் ஒன்லி ஏ இஸ் ட்ரூ. அடுத்து 16th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கூற்று என்ன பாருங்கள். ஏ வந்து எ சைல்டு இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 18 years i.e. மைனர் ஆஸ் பர் UNO. அடுத்தது பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ஆர்டிகல் 25 ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சரிங்களா. இதுவும் அசசன் ரீசன் டைப் கிடையாது, ரெண்டு கூற்றுமே கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா.
இது முதல் கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க வந்து இப்போ குழந்தைகள்னு சொல்லிட்டு யூஎன் அங்கீகரிக்குது. ரெண்டாவது கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிகல் 25 யுனைடெட் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்றதுல ஆர்டிகல் 25 இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரிங்களா, குழந்தைகள் உரிமைகள் ஐக்கிய நாடு சபை 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பிரிவு 25 காணப்படுகிறது. சரிங்களா, ரெண்டு கூற்றுமே இருக்கு, ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். நவம்பர் 20 1989 வந்து நம்ம வந்து இந்த குழந்தைகள் உரிமைகளை வந்து ஏற்றுருக்காங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. 17th question, the state of Tamil Nadu provide dash percentage of reservation. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 69. சரிங்களா, ஆப்ஷன் பி சி டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரிசர்வேஷன் தான். அது என்னென்னு பார்ப்போம். சரிங்களா, பிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26.5% கொடுக்குறாங்க. சரிங்களா, அதே இது பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 3.5%, அதே இது எம்பிசிக்குனா 20%, ஆதி திராவிடருக்கு வந்து 12%, பழங்குடியினருக்கு வந்து 3%, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 69%. சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து டோட்டல் பர்சன்டேஜ் 69 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. 18th கொஸ்டின். சரிங்களா, இது வந்து ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கேன், இது யார் சொன்னாலும் கண்டுபிடிக்கணும். அந்த கோட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, the right of every man are diminished when the right of one man are threatened. சரிங்களா, இதை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதனுடைய உரிமையை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. சரிங்களா, அது சொன்னது வந்து ஜான் எஃப் கென்னடி. உண்மையில் நல்லா தான் இருக்கும், உண்மையில் நல்ல கோட்ஸ் தான். உங்களுக்கு இந்த கோட்ஸ் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 19th கொஸ்டின். சரிங்களா, இதில் அடுத்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அப்பார்த்தைடு வாஸ் ஃபாலோடு பை. சரிங்களா, இந்த அப்பார்த்தைடு சொல்லிட்டு நில ஒதுக்கல் வந்து எங்கே ஃபாலோ பண்ணப்படுறதுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஆன்சர் பி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. 20th கொஸ்டின். A 10 years old boy is working in a shop. Which right can use to recover him? சரிங்களா, ஒரு 10 வயசுக்கு குறைவான பையன் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், மளிகை கடையோ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு எந்த ஆர்டிகல் வந்து கீழே வந்து யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆப்ஷன் பி ரைட் டு ஃப்ரீடம், ஆப்ஷன் சி ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆப்ஷன் டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சுரண்டலுக்கு எதிரான சட்டம், சுரண்டலுக்கு எதிரான சட்டம் தான் நினைக்கிறாங்க. சரிங்களா, சுரண்டலுக்கு எதிரானது தான். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் ஆன்சர். Question number 21. What is the time limit to get the information from the RTI Act 2005? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 days. சரிங்களா, தகவல் உரிமை சட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பெறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து 30 நாளில் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றது தான் சட்டம். சரிங்களா, இதான் சொல்லுது. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர் மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இது வந்து 30 நாளில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாகணும். இதுதான் கீ பாயிண்ட்ஸ் இதில். அடுத்து 22வது கொஸ்டின். டேஸ் ரைட் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த 44th அமெண்ட்மெண்ட். சரிங்களா, 44வது சட்ட திருத்தத்திலிருந்து எந்த ஒரு அடிப்படை உரிமை வந்து எடுத்துட்டாங்க. அதாவது 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை உரிமை எடுத்துட்டாங்க. எந்த அடிப்படை உரிமை எடுத்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓன் ஆர் செல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, சொத்து வாங்குவோ விற்கவோன்றது வந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 44. அடுத்த கொஸ்டின் 23rd. Which of the following statement are true? சரிங்களா, the State Human Rights Commission was established in 1993. ஆமாம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1993 தான் இது பண்ணாங்க. சரிங்களா, இட் ஹேஸ் அ பவர் ஆஃப் சிவில் கவுண்ட். சரிங்களா, ஆமாம், சிவில் சம்மந்தமான இதெல்லாம் எடுக்கும். ஓகே, இட்ஸ் பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். சரிங்களா, அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு பியாண்டாக அது செயல்படலாமா, அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டை தவிர மற்ற ஸ்டேட்டில் வந்து இதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம். சரிங்களா, இழப்பீடு வழங்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர், அதாவது 1, 2 மற்றும் 4 தான் சரி. தேர்டு வந்து தப்பு. சரிங்களா, இப்போ ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குன்னா அந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான். ஆந்திரானா ஆந்திரா தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான். சரிங்களா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் ஓவரால் இந்தியா. ஓகேங்களா, எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்க உள்ளே பூந்து ஆடலாம். சரிங்களா, இவர் வந்து லோக்கல் கை, அவர் தான் பெரிய கை. சரிங்களா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்தவரை 1993 அந்த அது கொண்டு வரப்பட்டது. சிவில் கவுண்டருக்கு, அதாவது சிவில் சம்மந்தமான கேஸ்லாம் அதை எடுக்கலாம், காம்பன்சேஷன் கொடுக்கலாம். சரிங்களா, பாதிக்கப்பட்டவருக்கு வந்து இழப்பீடு கொடுக்கலாம், இழப்பீடு கொடுக்கறதுக்கு பரிந்துரைக்கலாம். சரி, அதாவது இழப்பீடு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மாதிரி அவங்க உத்தரவு போடலாம். சரிங்களா, தண்டனை வழங்க முடியாது, ஆனால் இழப்பீடு வழங்க சொல்லி இது பண்ணலாம். இதுதான் 24th கொஸ்டின். அசஸ் அண்ட் ரீசன். அசஸ் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் டியூட்டிஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். சரிங்களா,
ஒரு பக்கத்தின் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் சரிங்களா. அடுத்த ரீசன், we have a right to freedom of religion, we have to promote harmony and the spirit of the people of the other religion சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are correct and R explains A சரிங்களா. ஏன் R explains A, ரைட்ஸும் டியூட்டிஸும் ஒரு பக்கத்தின் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சைமல்டேனியஸாக ரெண்டையுமே இது பண்ணணும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இது மாதிரி தான், கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஒன்றா தான் மதிக்கணும், ஒன்றா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா. அதுபடி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. நம்மளுக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு சரிங்களா. வி ஹாவ் டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் அதர் லாங்குவேஜ் ஆர் அதர் ரிலீஜியன் கொடுத்துருக்காங்க. டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள்ன்றது வந்து அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி சரிங்களா. இதனால தான் இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ. 25th கொஸ்டின், கைலாஷ் சத்யார்த்தி அண்ட் மலாலா ஹேவ் பீன் அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க சரிங்களா. கைலாஷ் சத்யார்த்திக்கு என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைகளுக்காக போராடினவர், மலாலாவும் பார்த்துருக்கோம், அவங்களும் வந்து குழந்தை பெண் கல்விக்காண்டி போராடினவங்க. 26th கொஸ்டின், த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கண்டைன்ஸ் டேஷ் ஆர்டிகல்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 30 ஆர்டிகல்ஸ், மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது இதில். 27th கொஸ்டின், த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் கான்ஸ்டியூஷன் பை டேஷ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரிங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறது நம்ம ஆரம்பத்திலே கிடையாது, இடைச்செருகளாக தான் சேர்க்கப்பட்டது சரிங்களா. அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் முடியுமான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரிங்களா. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இவை இணைக்கப்பட்டன சரிங்களா. அரசமைப்புகள் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது சரிங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒருத்தருக்கு மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் இது வந்து உள்ள இணைக்கப்பட்டிருக்கு. 28th கொஸ்டின், டேஷ் ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் April 1, 2010 சரிங்களா. April 1, 2010 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்த சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சரிங்களா. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தான் நடைமுறைக்கு வந்தது. எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 2009 பில்லாம் பாஸ் பண்ணி அந்த சட்டம் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. எப்போ அமல்படுத்தப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 April 2010 தான் ஆன்சர். 29th கொஸ்டின், இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் உமன் ஆன்சிஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1989 வாஸ் சரிங்களா. வாரிசு உரிமை சட்டம் ஏற்ற முதல் இந்திய ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தமிழ்நாடு சரிங்களா. அடுத்த கேள்வி 30th கொஸ்டின், த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட் வாஸ் இனிஷியேட்டட் பை, ஆன்சர் வந்து ரோசா பார்க்கர் சரிங்களா. முதல் கேள்வியை நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம், இவங்களை பற்றி தான் பார்த்தோம், ஃபுல் அண்ட் டீட்டெயிலாகவே பார்த்தாங்க. இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் சரிங்களா, அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 31st கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் சரிங்களா. இதில் 5 பாயிண்ட் இருக்குது, அது வந்து 5மே நான் உங்களுக்கு டேரெக்டாகவே மேட்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். ரைட் டு ஓட், ரைட் டு ஓட்டுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட் சரிங்களா. அடுத்து வந்து ரைட் டு ஃபார்ம் அ யூனியன், ரைட் டு ஃபார்ம் அ யூனியன்றது வந்து ரைட் டு ஃப்ரீடம் சரிங்களா. நம்ம ரைட் டு ஃப்ரீடத்தில் இது ரைட் டு ஃபார்ம் அ யூனியன்றது வந்து ஒன்றா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரிவென்ட் ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து கல்ச்சுரல் ரைட்ஸ் சரிங்களா. அடுத்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இது ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து 1989 வந்து தமிழ்நாடு, 2005 வந்து உங்களுக்கு வந்து நேஷனல் லெவல் சரிங்களா. இந்தியாவில் ஏற்றப்பட்ட சட்டம் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து 2005. அப்புறம் சைல்டு லேபர் வந்து சுரண்டலுக்கு எதிரானது சரிங்களா, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்த கேள்வி 32nd கொஸ்டின், every state in India has a state human rights commission established in according with the power conferred on the state under the section சரிங்களா. எந்த செக்ஷன் கீழே இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21st ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 சரிங்களா. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையில் ஒன்று பிரிவு 21 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 உள்ளது சரிங்களா. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் பிரிவு 21 என்னென்ன சொல்லுதாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ ரைட் டு ஃபார்ம் தேர் ஓன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சரிங்களா. இதுதான் ஆன்சர். 33rd கொஸ்டின், ரைட் ஆஃப் த சில்ட்ரன் வாஸ் அக்செப்டட் அண்ட் அடாப்டட் இன் தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆன் பார்த்தீங்கன்னா 20th November 1989 சரிங்களா. இது நிறைய கொஸ்டின் நம்ம ஆப்ஷனாக பார்த்தோம், நம்ம இது வந்து கொஸ்டின் ஸ்பெஷலாகவே பார்ப்போம் சரிங்களா. இதில் எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உரிமைகள் சரிங்களா. ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்ன வரையறுக்கிறது சரிங்களா. 18 years கீழே இருக்கவங்க எல்லாருமே சைல்டு குழந்தைகள்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் பிரிவு 25 காணப்படுகிறது. இது முக்கியமான பாயிண்ட், 25வது பிரிவில் காணப்படுது, இதனால நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து இக்கொள்கை அடிப்படையில் ஐநா 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த கேள்வி நம்மளுக்கு தான் என்னைக்கு ஏற்றுக்குச்சுன்றது 20th November 1989 ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 25 காணப்படுது சரிங்களா. அது மொத்தம் 30 ஆர்டிகல் சொன்னோமா, அது 30 ஆர்டிகல்ல 25வது ஆர்டிகல்ல வந்து
இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 34th கொஸ்டின், ரைட் டு லிவ். சரிங்களா, இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூன்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, a child has a right to survey even before its birth. ஆப்ஷன் பி, it also includes the right to be born. ஆப்ஷன் சி, it also includes the right to basic need of food, shelter and clothing and a dignified life. சரிங்களா, ஆப்ஷன் டி வந்து ஆல் ஆர் ட்ரூ. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ட்ரூ, மூணுமே கரெக்ட். சரிங்களா, எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கான உரிமை. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அது வாழ்வதற்கான தகுதியை பெறுகிறது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். வாழ்வதற்கான உரிமை என்பது பிறப்புரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை மற்றும் கண்ணியமான வாழ்வு. சரிங்களா, இது வந்து ஆப்ஷன் பியும் சியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். சரிங்களா, அப்போ ரைட் டு லிவ்ன்றது என்னதுன்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான உரிமைப்படுது. பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு, உரைய இடம், சரிங்களா, உடுக்க உடை, அப்புறம் கண்ணியமான வாழ்வு, இதெல்லாம் சேர்ந்ததான் ரைட் டு லைஃப் அப்படின்றது. சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 35th கொஸ்டின், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2018. சரிங்களா, இதில் 2 இது கொடுத்துருக்காங்க. 2ல் எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க, ப்ரொவைடிங் த டெத் பெனால்ட்டி ஃபார் த ரேபிஸ்ட் ஆஃப் த கேர்ள் பிலோ 12 years. சரிங்களா, 12 வயதுக்கு குறைவான பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்தவனுக்கு என்னன்னா டெத் பெனால்ட்டி, தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்றது, மரண தண்டனை வழங்கணும்னு சொல்றது. சரி, ஆப்ஷன் பி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைன் இம்போஸ் ஷால் பி ஜஸ்ட் டு மீட் தி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த விக்டிம். சரிங்களா, அபராதத்தை விதிக்கக்கூடியது வந்து அந்த அபராதத்தை வந்து அந்த பெண்ணுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து சரி ஈடுகட்ட அளவுக்கு இருக்கணும்னு சொல்றது. சரிங்களா, இது வந்து ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரிங்களா, ரெண்டுமே சரிதான். எதன் படினா, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2018 என்ன சொல்லுதுன்னா, 12 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் வானிலை பண்புறவு செய்தவனுக்கு மரண தண்டனை விதிக்கணும். அப்புறம் அதுக்கான அபராத தொகை வந்து அந்த பெண்ணுடைய மருத்துவ செலவுக்கு ஈடுகட்ட அளவுக்கு இருக்கணும். சரிங்களா, வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். 36th கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 24 hours ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் அசிஸ்டன்ஸ். இதுக்கான உதவி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1098. இதான் ஆன்சரு. சரிங்களா, 1098 உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மையம் எண், சைல்ட் லைன், இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். சரிங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் அழைத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது குழந்தை தொழிலாளர் இந்த இல்லாட்டி குழந்தை திருமணம் பண்ணாங்க, இந்த நம்பருக்கு அழைச்சி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்து 37th கொஸ்டின், an international survey reveals that children with disabilities are -% more sexually abused than normal child. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.4. இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, குறைபாடுகள் உடைய குழந்தைகளே மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிக பாலியல் வன்கொடுமையை ஆளாகின்றனர் என உலக அளவில் ஆராய்ச்சி ஒன்று முடிவு குறிப்பிடுகிறது. சரிங்களா, இது உண்மையிலே எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. நார்மலாக குழந்தைகளை வன்முறை பண்றது ரொம்ப அதுக்கே பயங்கர கடுமையான சட்டம் கொண்டு வரணும். இது பாருங்க, ஒரு புள்ளி என்ன சொல்லுதுன்னா, இயலாமையில் இருக்க பிள்ளைங்களை தான் 3.4% அதிகமாக வந்து பாலியல் வன்புணர்வு செய்யறதா சொல்லுது. சரிங்களா, அடுத்த கேள்வி போலாம். 38th கொஸ்டின், குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் வாஸ் லெட் பை கைலாஷ் இன். ஆன்சர் வந்து 1998. சரிங்களா, 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை ஒழிப்பு முறைக்கு மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் முன்னின்று நடத்தினார். யார்? கைலாஷ் சத்யார்த்தி தான். எந்த வருஷம்னா 1998. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 39th கொஸ்டின், அண்டர் ஈச் ரிசர்வேஷன் கேட்டகரி அண்ட் இன் ஜென்ரல் கேட்டகரி %% ரிசர்வ்டு ஃபார் உமன். சரிங்களா, ஒவ்வொரு ரிசர்வேஷன் கேட்டகரியிலையும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33%. அடுத்த கேள்வி 40th கொஸ்டின், ஃபார் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் %% சீட் ஆர் ஆஃபர்ட் அண்டர் ஈச் கேட்டகரி ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20%. சரிங்களா, தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. ஏற்கனவே என்ன பார்த்தோன்னா உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் அது வந்து 33%. அது வந்து எல்லாமே இதுவும் அதுவும் எல்லாமே பார்த்தா உள் ஒதுக்கீடு தான். சரிங்களா, எம்பிசிலேயும் உங்களுக்கு 33% இருக்கும், ஜென்ரல்லையும் 33% இருக்கும், எஸ்சி எல்லாத்தையும் அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 33%, 20% வந்து உள் ஒதுக்கீடு இருக்கும். சரிங்களா, அடுத்த கேள்வி 41 கொஸ்டின், ஆர்டிகல் டேஷ் என்ஷோர் ஈக்குவல் வேஜ் டு மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க். சரிங்களா, ஆண் பெண்ணுக்கு சமமான வேலைக்கு சமமான ஊதியம் எந்த ஆர்டிகல் சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39D. உங்கள் தமிழ் புக்கில் பாருங்கள், பிரிவு 39Bன்னு கொடுத்துருக்காங்க. 39Bன்றது வந்து தவறானது. 39D தான் கரெக்ட் ஆன்சர். நான் ரெஃபர் பண்ணேன், லக்ஷ்மிகாந்த் புக்கில் 39D தான் இருக்குது. சரிங்களா, ஈக்குவல் வேஜஸ் ஃபார் மென் அண்ட் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 39D தான் ஆன்சர். சரிங்களா, திருத்திக்கங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் சொன்னது தவறாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
கொஸ்டின் நம்பர் 42 விச் ஆர் த ஃபாலோயிங் அபவுட் த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரூ. சரிங்களா, அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆர் 8 மணி நேரமாக வேலையை வந்து குறைச்சிருக்காரு. கோலன் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். சரிங்களா, கோலன் மைக்கா சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ராவிடன்ஸ் ஃபண்டு வழங்குறது. கம்பல்சரி ரெகக்னேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ். சரிங்களா, தொழிலாளர் வேலை நேர குறைப்பு, தொழிற்சங்களுக்கு கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கங்களில் வருங்கால வைப்பு நிதி. இது எல்லாமே அம்பேத்கர் கொண்டு வந்தது தான். சரிங்களா, 42 கொஸ்டின் இதோட முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் இப்போ டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2 பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, கீழே வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, தொடர்ந்து இணைந்திருங்க டிஎன்பிசி சேனலோட. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சுவையான தகவல்களோட, சுவையான கேள்விகளோட டெய்லி உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூட இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆளையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லியும் போடக்கூடிய டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடி வந்து சேரும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.